வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிரி யார் என்று தலைப்பில் பேசி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி விருச்சிக ராசி. நேர்னாலே கால வீட்டில் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குறிக்கும். ஆயில் காரகன். 8ங்கிறது ஆயில். ஆயில்காரன் சனி பகவான். அந்த சனி பகவான் நட்சத்திரம் அந்த விருச்சிக ராசியில் இருக்கும். அனுச நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அந்த லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் யாருங்க எதிரியாக இருப்பாங்க அப்படி பார்த்துக்கிறணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய வேலை ஆட்களே உங்களுக்கு எதிரியாக வருவார்கள் வாழ்க்கையில். அதான் சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளோ சம்பளம் கொடுத்தா பத்தலைம்பாங்க. எவ்வளோ நல்லா வச்சுட்டு என்னத்தையா செஞ்சான் அப்படின்னு சில தொழிலாளியாக இருக்காங்க. அதுக்கு தகுந்த ஆள் தான் உங்களுக்கு அமையும். அப்போ நினைப்பீங்க, நீயா எங்கெங்கேயோ நல்லா வேலை வைக்காங்க, நமக்கு வந்து வாட்சி இப்படி வேலை வைக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வேலை வைப்பாங்க, ரொம்ப கம்மியான சம்பளமாக இருக்கும், விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்குற வேலைக்காரங்க நல்லா வேலை பார்க்குறாரு இல்லையோ, நல்லா அரட்டை அடிப்பாங்க. உங்கள்கிட்டயே துட்டை வாங்கிட்டு உங்கள்கிட்ட அங்கே போய் தனியாக பேசுவாங்க. நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நகட்ட மாட்டேங்க என் துட்டை அப்படின்ட்டு. நீ வேலையை நாட்டினா தானே அவர் துட்டை நாட்டுவான். அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு போய்கிட்டு இருக்கும். அப்போ நீ என்ன செய்யணும் விருச்சிகராசிக்காரங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அதிக பற்று இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். அதுக்காக பற்று இல்லாமல் இருக்க முடியாது, அதிக பற்று. ஏன்னா அவனை வச்சு தான் நீ முன்னேற முடியும். அதையும் சொல்லிட்டேன். எதிரி வீட்டில் தான் இந்த செவ்வாய் உச்சமாகிறாரு. யார்? சனி வீட்டில் தான், மகர வீட்டில் போய் தான் செவ்வாய் உச்சம் பெறுவார். எதிரி இருந்தால் தான் உங்களுக்கு உச்சங்கிற பவரே கிடைக்கும். சாமானியம் கிடச்சிருமா ஒரு பதவி? எதிர்த்து சண்டை ஓட்டு இந்த மகாபாரதத்தில் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவு போர் நடந்திருக்கு. எல்லாருமே போர் செஞ்ச பிறகு தான் கடைசியில் அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியுது. அதுக்கு இறைவன் என்னென்னமோ பண்ணி புண்ணியத்தை நிலைநாட்டுறதுக்காக ஏகப்பட்ட வேஷம் போட்டு ஏகப்பட்ட படாதபடுத்தி அவரே கிருஷ்ண அவதாரத்தை ரொம்ப படாதபடுத்திட்டார். எந்த அவதாரத்தை அவ்வளோ தூரம் அவர் பண்ணலை. ஏன்னா அவரே அந்தளவுக்கு இறைவனே அப்படி இருந்தால் அப்போ நாமளே என்ன மாற்றோம்? அப்போ மக்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா செவ்வாய்க்கு பொதுவாக இருக்கவங்க என்னென்னா ரொம்ப ஆசை அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களை மாதிரியே உழைக்க நினைப்பீங்க. அதுதான் நடக்காது. நீங்கள் உழைப்பாளி ஐயா, வேலைக்காரர் தான், இவ்வளோ தானே சம்பாத்தியம் பண்ணாலும் உங்களுக்கு தானே வேணும்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு கீழே வாக்குற நினைக்கிறோம்ல, போதுமையாக வாங்கலை பார்த்தது, நீ கொடுக்க சம்பளத்துக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்கலே அந்த மனசு நினச்சிக்கிட்டே வேலை வைப்பேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நல்லா வேலை பார்த்தா கூட 10,000-2,000 சேர்த்துக்குள்ளான்னு நினைக்கேன், அது செய்ய மாட்டேங்காங்க நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் உங்களுக்குள்ள. ஆனால் இருந்தாலும் அவன் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அக்கறையாக இருந்து அந்த வேலையை பார்ப்பீங்க. அப்போ எதிரி இருந்தால் உங்களுக்கு நலம் முடியாமல் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா எதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மிக மிக சிறப்பு, மிக மிக வளர்ச்சி. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எதிரியாக இருப்பார்கள். அப்போ பணியாட்களை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பெரிய பெரிய பொறுப்புகளை ஒப்படைச்சிடக்கூடாது. 1. 2வது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள். அவங்ககிட்ட அவங்க உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், உங்களுடைய சகோதரர்லாம் கேட்டுங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உங்களோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோ இல்லை அவர் கல்யாணம் முடிச்சுன்னா அப்படி எதிரியாயிருவாங்க. ஏன் அப்படின்னா, மனைவிங்க சுக்கரனை குறிக்கும். சுக்கரன் ஒருத்தர் வந்துட்டான்னா என்ன ஆகும்? செவ்வாய்க்கு சுக்கரனுக்கும் பிடிக்காதுல்ல. அப்போ திருமணம் ஆனவுன்னையுமே உங்கள் உடன் சகோதரருக்குள்ளே விரிசல் காணப்படும். நீ யோசிச்சு பாருங்கள். உங்களை விருச்சிகராசிக்கார நேரில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கணும், இல்லை உங்களுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ தங்கைக்கோ அக்காவுக்கோ திருமணம் ஆகிருக்கணும். அப்படியே பகையாயிரும்.
ஏன்னா எப்படி இருந்தோம்யா, முத்துக்கு முத்தாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிலாம் இருந்துட்டு இன்றைக்கி நீ யார் நான் யாருன்னு போட்டு நிற்கும். காரணம் ஒன்று வந்த பிறகு தான் அதனுடைய உண்மையான ரிசல்ட் நமக்கு தெரிய வரும். அப்போ இப்படி இருக்க நேரங்களில் இந்த விருச்சிக ராசி எப்படி நடந்துக்கணும், கொஞ்சம் நீங்கள் இது ஏன் இந்த வீடியோங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்குவம் நடந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். எதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் நம்ம கேட்கும்போது ஆமாம் அப்படி சொல்லியிருக்காங்க, சரி நம்ம கொஞ்சம் அதுக்கு போய்க்கிடுவோம், ஒரு மனசாந்தி தான். இப்போ ஒரு இடத்துல இங்கேருந்து ஒரு வெளியூர் போய்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாலே ஒரு 5 கிலோமீட்டர் முன்னால் சொல்கிறார் ஒருத்தர், சாமி இங்கிட்டு பள்ளம் அதிகமாக இருக்குது, இங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போனால் சாட்டில் போயிடலாம் சொல்கிறாரு. அதுக்காக என்னடா இப்படி சொல்லிட்டான்னு வருத்தப்படுறதா, இல்லை சொல்லிட்டா சந்தோஷப்படுறேன்னா சந்தோஷம் தான் படணும். சரி அவர் போயிருக்க அனுபவப்பட்டிருக்காரப்பா, நம்ம போய் திரும்பக்கூடாது, ஏன்னா போய் திரும்பி வந்துட்டார், அப்போ அவர் பக்கம் நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி தான். அதுக்காக நம்ம நினச்சா அதெல்லாம் கிடையாது, நான் போய் நான் திரும்புகிறேன் அப்படின்னா முட்டிட்டு உட்கார வேண்டியதான். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் பல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு தனாதிபதி பார்த்தா குரு பகவான், உங்களுக்கு மேலே உள்ள குரு, அதாவது உங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்த குரு, ஆசிரியர், உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக புரிஞ்சவங்க அளவுமே உங்களுக்கு குரு ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க எப்பயுமே உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. அது நண்பனாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன் 2ஆம் இடம் எப்பவுமே தனாதிபதி. அப்போ குருவும் செவ்வாய் என்ன அர்த்தம், குரு மங்கள யோகம். குருவும் சிஷியன் எப்படி இருக்கணும், இப்போ கிருஷ்ணன் சொன்னார்னா குரு கிருஷ்ணர், சிஷியன் யார் அர்ஜுனன். ஆனால் சிஷியனை உட்கார வச்சு அழகு பார்த்தார் அவர். எங்கேயா கண்டிருக்கோமா, இறைவன் சிஷியனை உட்கார வச்சு அவர் தேரோட்டியாகி அவர் அழகு பார்த்து செஞ்சார், அற்புதமான. அப்போ இறைவனே தன்னுடைய அடியார்களுக்காக இறங்கி தனக்காக வேலை பார்த்து கொடுத்தான். அந்த மகாபாரதத்தில் கவிதையையும் உபதேசம் பண்ணான். அதுக்குத்தான் மகாபாரதம் இன்றைக்கும் அது பேசப்பட்டு வருகின்றது. இறைவனே நடத்திய நாடகம் அது. இதுக்கு நமக்காகத்தாங்க. கலியுகம் இப்படி நடக்க போதியா, அந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே சபையில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ இதெல்லாம் உதாரணம். கலியுகத்தில் நடக்க போகிறதா காமிச்சிட்டார், திரை போட்டு காமிச்சிட்டார். அப்போ நீங்கள் பக்குவமாக அது ஏன் காமிச்சாங்க அப்படின்னா, பக்குவமாக நடந்துக்கிறதுக்காக தான். அப்போயே நடந்துச்சு, இப்போ நடந்தான்னு அப்போ கேட்கக்கூடாது. ஐயா அப்போ நடந்துருச்சியா, இனிமேல் நடக்கக்கூடாதுயா, அதுக்குத்தான் சொல்கிறது வெளியே. அப்போயே நடந்துச்சுல, இப்போ நடந்தா என்னன்னு கேட்டால் அது என்ன வீம்பு தானே. அப்படி சில எதிர்மான கேள்வி வைப்பாங்க சில பேருக்கு. மகாபாரதத்தில் தர்மனே சூதாடினாயா, நாங்கள் ஆடுறதுக்கு என்னம்பாங்க. இல்லை, தர்மன் சூதாடினார்னால தாயா அந்த பாஞ்சாலிக்கு அவமானம் வந்தது. அவர் பஞ்சபாண்டவங்க வனவாசம் போனாங்க. அது மாதிரி போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை வச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டேங்காங்க. சில பேர் அப்படி இருக்காங்க. எது சொன்னாலும் நக்கல் நையாண்டியெல்லாம் சில பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும் நிற்கவே செய்யாதீங்க. உங்களை நக்கல் பண்ணுறவன், நையாண்டி பண்ணுறவன், உங்களை விறுவிறுப்பு போதான் போமியா சொல்லுவாங்க. மண்ணையோட தான் மாப்பிள்ள ஆடி சாப்பிடும் மாப்பிள்ள அப்படிமா. அவெல்லாம் என்னன்னா தானும் உருப்பிட மாட்டான், அடுத்தவங்களையும் உருப்பிட விட மாட்டான். அவங்க சிநேகிதெல்லாம் நீங்கள் விட்டுறணும். ஏன்னா இந்த செவ்வாய்க்கு எல்லா வகையிலையும் சிநேகிதம் வரும். நல்லவனு வருவான், கெட்டவனு வருவான். அவன் எப்படி உங்களை வச்சுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவன்கிட்ட விலகி நின்றுக்கிறணும். அப்போ நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாக தான் உங்களுக்கு வருவான். கெட்டவனும் உங்கள் நட்பாக வருவான், நல்லவன் நட்பாக வருவான். அதில் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா 8ஆம் வீடு ஒரு இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ரகசியமான வீடு. அதனால தான் இந்த வீட்டில் ராகு கேதும் உச்சம் பெறுகிறார்கள். இப்போ விருச்சிகராசிக்காரங்க தாம்பத்தியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும்னு அர்த்தம். அவ்வளோதான், அதுக்கு மேலே புரிஞ்சுக்கணும். நீங்கள் 8ஆம் ரகசியமான இடம். பெண்கள் விஷயத்தில், திருமண விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும்.
அப்போ பெண்களால் உங்களுக்கு தன் மனைவியால் யோகம், மற்ற பெண்களால் அவயோகம் உண்டு. அதனால் செவ்வாய் உங்களுடைய ஆட்சி நாயகன், பழனிமணி தண்டபாணி, குரு பகவான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நமக்கு கீழே நமக்கு ரத்த சம்பந்த பங்காளி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, சின்ன சின்ன உதவிகள் ஒன்று ரொம்ப நீங்கள் அள்ளி கொடுத்துட வேண்டாம். ஒரு தீபாவளி ஆனால் இங்கே வாங்க, நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க ட்ரெஸ் எடுத்துக்கங்க, ஒரு பொங்கலை வந்தால் இந்தாங்க ஏதாவது வீட்டுக்கு பலகாரம் வாங்கி போட்டுங்க, அப்படி ஏதோ நம்மள வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் இப்படி செஞ்சால் போதும். அதுக்காக உங்களை மாதம் செய்ய சொல்லணுன்னாங்க. நம்ம வருமானம், நம்ம வசதி எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க உதவ முடியுமோ அந்த மாதிரி ஒரு நாளை குறிச்சிருக்காங்க. அதுக்காக தான் அந்த காலத்தில் ஒரு நல்ல நாள் போல வந்தது. தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, கிறிஸ்மஸ்ஸு, மிலாடி நபி, பக்ரீது எல்லாம் வந்தது. ஏன் ஒரு நல்ல நாள்லையா உங்களுடைய சொந்தங்களை பாருங்கள், கஷ்டப்படுறதுக்கு உதவுங்க அப்படின்ட்டு. சும்மா வேலை பார்க்க வேண்டியது, வீட்டுக்கு போகணும், இப்படி மிஸ் மாதிரி இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இப்போ வாழ்க்கைங்கிறது எல்லாம் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை எடுத்த பிறவிக்கடன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறனால உங்கள் உணவு விஷயங்களையும் உடல் ரீதியான விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் என்ன பலம், ரத்தம், எலும்பு, மஜ்ஜு. அப்போ கரெக்டாக சாப்பிட்ற நீங்கள் உங்கள் உடம்பே உங்களுக்கு எதிரியாகணும். அதான் சொல்லுவோம், ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் உனக்கு வரக்கூடிய கணவன் நல்ல ஆண்மை பெற்ற கணவன் அமைவான். அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல உச்சம் பெற்றானா நல்ல அழகான மனைவி, பாலுடைய மனைவி அமைவான். அதனால தான் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சூட்சம் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருச்சிகராசிக்காரங்க, நீங்கள் உங்கள் கொள்கையிலையும் உங்களுடைய வேலை பார்க்குற இடங்களையும் உங்கள் உடைமைகளையும் உடன் பிறந்த சகோதரத்தையும் கவனமாக இருந்து கொண்டால் அந்த எதிரி உண்டானாலும் உங்களுக்கு அந்த எதிரினால் லாபமே முடிய நட்டம் கிடையாது. எல்லா காலங்களும் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கணும்னா நீங்கள் வேகத்தை விட விவேகமாக செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தோப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.